ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பர்த்டேவோட அவுட்டிங் வீடியோ. நம்ம பர்த்டேக்கு எங்கே போகிறோம், எங்கே போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாலியாக கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேற என்னத்த சொல்கிறது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், இந்த வீடியோ பண்ணலாம்டி. இது வேணாண்டி, ட்ரெண்டிங்காக எதுனா சாங் எடு பண்ணலாம். சரி, இந்த வீடியோவாச்சும் பண்ணலாம். இது ஆல்ரெடி நீ பண்ணிட்டேல. சரி, என்னடி இவ்வளோ பிரைட்டாக தெரியுற, நோம்பார் எப்படி இருக்கேன்னு. இதுக்கு என்னடி காரணம், இவ்வளோ பிரைட்டாக தெரியுற? நான் கியூர் ஸ்கின் தாண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கியூர் ஸ்கின்னா அப்படின்னா என்ன? நான் வந்து கியூர் ஸ்கின்னோட கிட் தான் யூஸ் பண்றேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து ப்ராடக்ட் ஒன்று வாங்கி தாடி. நீ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேசு, அவங்களே உனக்கு டீடைல் கொடுப்பாங்க. சரி, நான் போய் பேச. நான் முதல்லயே கியூர் ஸ்கின் கிட்ட வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது பாக்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்கின் எவ்வளவு பிரைட்டா இருக்குங்கிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க. மறுபடியும் உங்களுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கியூர் ஸ்கின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்டான ஒரு ஆப் தான். நம்ம வந்து டைரக்டாவே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம ஃப்ரீயாவே சாட் கால்ஸ் இதெல்லாமே அவங்கள்ட்ட பேசிக்கலாம். நம்ம கிட்டுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் என்னங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஃபுல் டீடைலுமே சொல்லிடுவாங்க. இவங்க கிட்ட நம்ம மந்த்லி கன்சல்டேஷன் எடுக்கும்போது டயட் பிளான்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாட்டர் இன்டேக், இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாம. என்னோட ஸ்கின்னை பத்தின டீடைல்ஸ் மட்டும் இல்லாம நான் கியூர் ஸ்கின் தான் யூஸ் பண்றேங்கிறத நான் இதுக்கு முன்னாடி vlogலயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட் கிட்டோட டீடைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஹெச்டி, அப்புறம் வந்து இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்றேன். டெர்மட்டாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை நல்லா அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி, இந்த மாதிரிலாம் இருக்கிறத பொறுத்து பர்சனலைஸ்டு கிட்டா ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன். முன்னாடி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. கியூர் ஸ்கின் வந்து உண்மையாவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் எனக்கு இப்ப நல்லாவே தெரியுது. என்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ரெட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆயிட்டே வருது. முன்னாடிக்கும் இப்பக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பாக்குற உங்களுக்கே தெரியும். கியூர் ஸ்கின் யூஸ் பண்ணி எனக்கு நல்லாவே ரிசல்ட் வரத நான் பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நீங்க ஆயிக்காதீங்க. நான் லைவாவே என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு, இப்போ எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். நீங்களும் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கனி 100 கோடை யூஸ் பண்ணி 100 rupees டிஸ்கவுண்டோட நீங்களும் இப்ப இந்த கிட்ட வாங்கிக்கலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருக்கேன். பிளே ஸ்டோர்ல போய் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்பயே போய் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. வந்திருக்கோன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. வழக்கமா வாரத்துல ஒரு தடவை வர்ற இடம் தான் இது, புதுசெல்லாம் கிடையாது. எங்க வீடியோ ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இல்லை, நான் வந்து அப்படியே எங்க வீடியோ ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வாரத்துலனா ஒரு தடவையாச்சும் இங்கே வந்துருவோன்னு. ஏன்னா எங்க ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். உள்ள வந்து கிட்ஸ் செக்ஷன் இருக்கு, அதுல கூட்டிட்டு போய் பாப்பாவை மாதிரி நீ விளையாடலாம். நல்ல கண்டென்ட். சரி, வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காப்பி குடிச்சாங்க. மகிழ ஒன்னே தான் நான் பாரு எப்படி இருக்கேன். தலையெல்லாம் பேய் ஆர்டர் இருக்கு. தலையெல்லாம் பாரு பேய் மாதிரி இருக்காதாமா. போ, அங்க போ. இது இல்ல, அங்க வரு. போ, நேரா போ.
அப்புறம் அப்படியே உள்ளே போனோன்னா குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனோமே மகளினிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா 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 அம்மான்ட்டு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ணாங்க. அப்படியே நம்மளும் அந்த பேர்ட்ஸோட நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஃபுட் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற பறவைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். முயலும் கூட இருந்துச்சு. அந்த முயலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பிடிக்கவே முடியல. அப்புறம் அங்கே ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்க தான் பிடிச்சி கையில் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கையில் வச்சு விளாண்டுட்டு அப்படியே விட்டுட்டோம். இதில் மகிழினி உட்கார வச்சோன்னையும் ஜாலியாக ஒரு மாதிரி பார்த்தா, நான் உட்காந்தோன்னே என்னடா அந்த எருமை மாடு இதில் உட்காருது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் இதில் சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சிட்டோம். இன்னொன்று என்னென்னா, நமக்கெல்லாம் ஒரு 2 சுற்றுலேயே வந்து தலை நல்லா கிருகிருன்னு சுற்றிடும். மகிழினி வந்து இந்த சுற்றுற போட்டியிலலாம் கலந்துக்கிட்டான்னா ஸ்டெடியாக நிற்பா சுற்றி முடிச்சுட்டு. ஏன்னா அவளுக்கு இந்த சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய இருக்குது. அந்த நெருப்பு கோழிலாம் இருந்துச்சு, அங்கே போய் அது கூடலாம் விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே போய் ஏற்றி வந்துருவா. இது கூட விளாண்டுட்டு இருக்கும்போது பிரியா பக்கத்தில் நின்று பார்த்துடி உன்னைய கழுத்தோடு அப்படியே தூக்கி உள்ளே போட்டுற போகுது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்தா. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வழக்கம் போல தான் மகிழினி எவ்வளோ சேட்டை பண்ணா, அங்கே என்னென்னலாம் நாங்கள் போய் பார்த்தோம், குழந்தைங்க விளையாடுற இடத்துல நான் எப்படி விளையாண்டுருந்தேன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடைபிடிப்போம். டடா.